காய்ஸ் சிந்து பைரவி எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? சிந்து வந்து மயக்கமா இருப்பா, ரொம்ப ஃபுல்லா அடிபட்டிருக்கும். சிவா போயிட்டு அவளுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பா. எல்லா ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்து சிவா சிந்து இங்கே பாரு, உனக்காக நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பான். அவளால் சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவா. நீ சாப்பிடு டாக்டர் சொல்லுவான். இல்லை இல்லை, இப்போ உனக்கு தான் தேவை ஸ்ட்ரென்த்து, உனக்கு தான் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீ சாப்பிடுன்னு சொல்லுவான். டாக்டர் எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, என்னை எப்படியாவது தூங்க வையேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவன் சுற்றி சுற்றி பார்ப்பான். சரி சிந்து, நீ என் மடியில் படுத்துக்கிறியான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு அவனும் மடியில் படுக்க வச்சிருவான். அப்படியே தூங்கிடுவான், இவனும் தூங்கிடுவான். காலையில் விடிஞ்சதும் சிந்து சொல்லுவான், டாக்டர் எந்திரிக்க விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. விடிஞ்சிருச்சா, சரி நம்ம இப்போ கிளம்புனாதான் நம்ம வந்து காட்டை விட்டு வெளியில் போக முடியும்னு சொல்லிட்டு போவான். வந்து சிந்து சொல்லுவான், நீ எப்படி என்னை தூக்கிட்டு போவோம், எனக்கு 2 காலம் பயங்கரமாக இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா, நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு போகிற வழியில் வந்து சிந்து கேட்பா, இப்போ புலியோ புலியோ கரடியோ ஏதாவது வந்தால் நீ என்னை போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு ஓடிடுவேலன்னு சொன்னோடனே, அதெல்லாம் நான் அது கூட இருந்து சண்டை போட்டு உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உன்னை விட்டு போக மாட்டேன் சிந்துன்னு சொல்லுவான். உடனே சிந்து ஐ லவ் யூ டாக்டர் சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர இதுவாக வருவாங்க. இங்கே வந்து இசைக்கு வந்து காயத்ரியை பார்த்துட்டு, காயத்ரி இங்கே இருக்கிற வரைக்கும் நீ என் கூட வரவே மாட்டேன், நான் பேசாமல் உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் பெட்ஷீட் எடுத்து போத்தி விடுவோம். அவள் பார்த்தவொடனே, நீ என்ன பண்ணுற இங்கே சொல்லிட்டு கேட்பா. உடனே வந்து, நீங்கள் இது பண்ணாத காயத்ரி, எனக்கு சின்னதுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை உன்னைக்கு உன் கல்யாணம் நின்னோடனே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, உனக்கும் என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா அவன் வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சான். நீ சரினும் எப்போல்லாம் மீட் பண்ணீங்க, தனியாலாம் மீட் பண்ணியிருக்கீங்களா, எத்தனை தடவை தனியாக மீட் பண்ணீங்க, எங்கே மீட் பண்ணீங்க எல்லாம் கேட்பான். அப்போ வந்து இவன், நாங்கள் 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம், கோயிலில் மீட் பண்ணியிருக்கோம். இல்லையே, நீங்கள் 2 பேரும் குளத்துக்கரையில் மீட் பண்ணதா சொல்லிட்டு என் பசங்க சொல்லியிருக்காங்களே சொல்லிட்டு. ஆமாம், அப்போ கூட நீங்கள் ரொம்ப லேட் நைட்டாமே, 2 பேர் மட்டும் தனியா இருந்தீங்களாமே, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் முறைப்பான். இல்லை, நீங்கள் கல்யாணம் போகிறவங்க ஃப்யூச்சர் பிளான் பற்றி தான் பேசியிருப்பீங்க, வேற ஏதாவது பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவன் இன்டைரக்டாக தப்பாக கேட்பான். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்பான். இவளுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏற்கனவே நான் பயங்கர இதில் இருக்கிறேன், இப்போ நீ கேட்குறது என்ன இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ணுது, மரியாதையாக போயிடுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவா. இங்கே ஸ்னேகா சிந்து செத்துட்டான்னு நினச்சிட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பா. எல்லாருக்கும் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க, மதியம் எல்லாருக்கும் ஸ்பெஷல் லஞ்ச் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாரும் போவாங்க. உடனே இங்கே பார்த்தா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து எல்லாமே ரொம்ப ஆரவாரமாக போவாங்க. எல்லாம் ஆரவாரமாக போவாங்க. மதியம் லஞ்சும் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். திடீர்னு பார்த்தா சிவா இருப்பா. இவன் என்ன, இவன் போய் கொடைக்கானல்லேருந்து வந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. இவன் எப்படி கொடைக்கானல்லேருந்து எப்போ வந்தான், எப்படி வந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவா. திடீர்னு பார்த்தா சிந்து வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளின்னு வருவாங்க. என்னது சிந்துவா, அப்போ இவன் இன்னும் சாகலையான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். ஐயோ, இவ கதை முடிஞ்சிருச்சு பார்த்தா மறுபடியும் இவ வந்துட்டாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க டேடி கிட்ட போய் சொல்லுவா, டேடி அவ சாகவே இல்லை வந்துட்டான்னு சொல்லிட்டு. அது எப்படிம்மான்னு சொல்லிட்டு, அவ்வளோ தூரத்துல விழுந்ததுக்கு எப்படிம்மா சாகலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் புரியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.